வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமூக வலைதளங்களில் செயல்படுறது அப்படிங்கிறது ரகரகமாக இருக்காங்க நண்பர்கள். அதாவது யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்க இருக்காங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க இருக்காங்க, அப்புறம் பிளாக் எழுதுறவங்க இருக்காங்க, வெறும் ட்வீட் மட்டும் போட்டு செய்திகளை பரப்புறவங்க அப்படின்னும் இருக்காங்க, தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. டிக்டாக் இருந்துச்சு, அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்பும் வரும்போது ஒவ்வொரு செயலியும் பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைகிறப்போ தங்களையும் அதன் மூலயமா பிரபலமடைய வச்சுக்கிறதுக்காக பல காணொலிகளை சிறு காணொலிகளையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது 1 hour வீடியோவாக இருக்கலாம், இல்லை 60 செகண்ட், இல்லை 10 செகண்ட் அப்படின்னு அப்படி பல தர மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான என்டர்டெயின்மெண்ட் மீடியமா இதெல்லாம் மாறிடுச்சு. இதன் மூலயமா பர்சனாலிட்டிஸ்லாம் உருவாகுறாங்க. இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் சமூகத்தை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறாங்க, அதாவது நல்ல விதத்தில் அஃபெக்ட் பண்ணுறவங்கள நம்ம மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் தவறான வகையில் தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படிலாம் சமூகத்தை அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாரிசாலனர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இந்த வாரம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒன்று நம்ம பேசுறதுக்கு தவிர்த்து விட்டுருந்தோம், பட் அதுக்கான காரணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு டாப்பிக்காக எடுத்திருக்கோம். யூடியூபர் அண்ட் ஃபுட் ரிவ்யூவராக அறியப்படும் இர்ஃபான் அவர்கள், அவர் ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துபாயில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஷூட் பண்ணி போட்டதுனால சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஆச்சு. அதற்கப்புறம் அவர் தண்டனைக்குள்ளாக்கப்படலை, மன்னிப்பு மட்டும் கோரிட்டு வெளில வந்துட்டார். அதற்கான காரணம்லாம் எனக்கு தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று, ஒரு தம்பி இருக்கார், அவர் பேர் ரசிகன் மணி அப்படின்னு நினைக்கிறேன். அவரை நான் பார்த்ததே இல்லைலாம் போய் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் ஸ்க்ரால் பண்ணப்போ யார் இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல. அவர் போடுற கண்டென்ட் அப்படின்றது ஒரு ரகமாக இருக்குது. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நல்லா பார்க்க மாட்டேன். அப்படிங்கிறனால அவரோட ஆபாச வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்றாங்க. இன்னும் ஒரு யூடியூபர், அது சரியாக தெரியாமல் சொல்லக்கூடாது, இன்னொரு லேடி அவங்க பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போட்டுட்டு போய்கிட்டே இருக்குல்ல, ஒரே வாரத்தில் இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதை தாண்டி இதோட முக்கியமான விஷயம், அந்த வீடியோ எனக்கு லிங்க் அனுப்புங்க, டாட் வச்சா டிஎம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தர்றதுக்கு ட்விட்டரில் பல பேரும், அதை வாங்குறதுக்கு இன்னும் பல தரப்பட்ட வயசில் பெரியவன், கட்சியில் இருக்கவன், கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருமே ஒரே கூடுகையாக கூடினது இந்த லிங்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இப்படி இந்த அளவுக்கு ஆபாசத்தை பரப்புறதுக்கும் இந்த அளவு ஆபாசத்தை பார்க்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு வாரத்துக்கு வாரம் ரகரகமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பாரு? பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சொசைட்டி எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகுமோ அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து தமிழ் சமூகம் போய்கொண்டு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. இப்போ ஒரு சேத்துல முளைச்சாலும் தாமரையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மரபு சொல்கிற பண்பு. எவ்வளோதான் தப்பான விஷயங்களுக்குள்ளே இருந்து நம்ம வந்தாலும் நம்ம ஒரு தூய்மையானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தகவமைத்துக் கொள்வது. ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் நம்ம இப்படி தான் பிறக்கணும், அப்படி தான் பிறக்கணும், நல்ல வசதியாக தான் பிறக்கணும், நல்ல அறிவார்ந்தவங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. நம்ம என்னவா இருக்கோங்கிறது தான் நம்ம தீர்மானிக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மனிதனும் கவனத்தோடு செயல்படணும். சில சர்க்கிள்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும். நான் ஒரு நல்லதே பேசிட்டு பாரு, ஏதாவது ஒரு புரிதலின்மையின் காரணமாக பிழையாக ஒரு கருத்தை பதிவு செய்யலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த நம்ம நல்லதாக இருக்கணும், நம்ம நல்லவனாக இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது முதன்மையானதாக ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நற்பண்பு. அது இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் பல பேருக்கு இல்லைங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ ஒரு நபர் அவர் நல்லவரோ கெட்டவரோ நமக்கு தெரியாது. அந்த நல்லவரோட காணொலி, ஆபாச காணொலி வெளியாகுது அப்படின்னா சரி, அது உண்மையோ பொய்யோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேவை நமக்கு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இல்லை. முன்னாடி விழுதானா? ஆமா, இது போடுறாங்க, சரி அது இங்க பாருங்க ஏதோ வெளியில வருது, அதை ஓ இப்படி நடந்திருக்கா சி அப்படின்ட்டு நம்ம கடந்து போறதுங்கிறது வேற. அதை போய் நான் பார்க்கணும். ஏன்னா அதை இப்போ நீங்கள் சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி நியூடிட்டியோ இல்லை இந்த நியூடிட்டி பேஸ்டான ஏதோ ஒரு விஷயத்தையோ பதிவு செஞ்சால் உடனே நீக்குவாங்க. அது எந்த தளத்தில் சொல்கிறீங்க? பெரும்பான்மையான தளங்களில், ட்விட்டரை தவிர்த்து பெரும்பான்மை, அதை ட்விட்டரும் கூட இல்லை, இப்போ எக்ஸ்ன்னு தான் அந்த ஆள் பேரை வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் பேரை தான் மாற்றிட்டேன்லேம்மா அந்த ஆள், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இங்கே நடக்குது. அப்போ ஒரு ரிப்போர்ட், அதுவுமே நீங்கள் எக்ஸ் தளத்துலையுமே நீங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னா அது போயிடும். யாரும் ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு இல்லை. சில ஐடிஸ் இந்த மாதிரியான நியூடிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுற ஐடிஸ் பார்த்தாவே நமக்கு தெரியும், அதுக்குள்ள நம்ம யாரும் போகிறதில்ல. ஸோ இதுதான், அதுக்கு தான் நம்ம இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கமெண்ட் அடிச்சுட்டு போவோம், திராவிடம் வாழ்கன்ட்டு போயிடும். நம்ம யாரை அவன் திராவிடத்தை வாழ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவன் வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். புரியுது, நீ சொல்லலாம்ப்பா, நீ வாழணும்னா திராவிடம் வாழணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது நம்ம. அப்போ இப்படி தான் இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் ஒரு தப்பானவன் ஒரு தப்பு செய்கிறான், அது ஓரளவுக்கு அது உண்மையோ பொய்யோ, உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்லை யாரோ சமூக ஆர்வலரோ ஒரு கேஸ் கொடுக்குறாங்கங்கும் போது அது நடவடிக்கை எடுக்கப்படும், அவன் மாட்டுவான், அது வேறு விஷயம்.
இவனுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் புள்ளி வைத்தால் வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களா, யார் என்ன, இதே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டால் உடனே தோழியோட ஐடி என்ன, இந்த கமெண்ட்ஸ் தான் சாஸ் ப்ளீஸ். இது 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 எல்லாமே வந்து ஒரு ஒரு அநாகரிகமான சமூகத்துறை வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். இதை மாற்றணும். தமிழ் சமூகம் இதுலேருந்து மாறணும். கேவலமாக இருக்குது. ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகம் செய்யக்கூடிய வேலை இல்லை இது. முடிந்தவரை இந்த மாதிரியான செயல்பாடு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் வந்து ஃபேக் ஐடிஸுங்க. ஏங்க மெஜாரிட்டியான யூசர்ஸ் வந்து ஒரிஜினல் ஐடியில் இருப்பான், ஒரு சிலர் ஃபேக் ஐடியில் இருப்பாங்கிறது தானே விஷயம். நீங்கள் போய் பாருங்களேன் இந்த தளங்கள் எல்லாம் சோசியல் மீடியாஸில் எல்லாருமே ஃபேக் ஐடியில் தாங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் 2 வச்சிருக்கேன், ஆனால் ஒரிஜினல் தான் பயணப்படுவேன். இல்லை இந்த ஃபேக் ஐடி எதுக்கு? அன்னைக்கு ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னா அது என்ன பொருள்னா, சமூகத்தில் ஒரு பெரிய டிக்டேட்டர் இருப்பார், அவருக்கு எதிராக பத்திரிகை ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு, அவர் ஒரு பொய்யான முகத்திரையில் அனானிமிட்டி அந்த மாதிரி ஒரு மறைந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறவன் தன்னை மறைச்சிக்கிட்டாவது நன்மை பண்ணான், அது வேற. இன்னைக்கு நீ என்ன கெட்டது பண்ணுறதுக்கு முக்காடை போட்டு சுற்றிக்கிட்டு அலையிற, ரொம்ப ஒரு கேவலமான பண்பு. தயவு செஞ்சு அந்த முக்காடுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனேன்னா இன்னும் கெட்டவனா மாறிட்டே இருப்ப. நீ அதுலேருந்து வெளியில் வா. உன் முகத்தை எந்தெந்த விஷயத்துக்குலாம் உன்னால் காட்ட முடியும் நீ ஏன் பட்டியல் போடு, அந்தந்த விஷயங்களை மட்டும் பேசு. என் முகத்தை காமிச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு பெருமையோ சிறுமையோ அது எனக்கு வந்து சேரட்டும்ங்கிற அந்த ஒரு கிரெடிபிலிட்டியோட நீ பண்ணு. இதை நான் வந்து ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. நீ தப்பு பண்ணுறியோ சரி பண்ணுறியோ, நீ அதை முகத்தை காட்டிகிட்டே பண்ணுறதுக்கு தயாராரு. அது சிம்பிளாக சொன்னால் நல்லவனுக்கு இருட்டில் நடா வேலை, இவ்வளோதான் விஷயம். நீ தப்பு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியை கிரியேட் பண்ணுற. அப்போ தப்பான விஷயத்துக்காக தான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணுற. அங்கே வந்து பெண்களோட ஃபோட்டோஸை போடுற, பெண்களை பற்றி தரக்குறைவாக எழுதுகிற, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ட கருமத்தை ஷேர் பண்ணிட்டு அலையிற. இது வந்து இந்த டாக்ஸிக் கல்ச்சர் வந்து மாறணும். அது ஏதோ விதத்தில் அது யாரும் அது எப்படி மாற்றுறதுங்கிறதுல அது சில முறைகள் இருக்குது. அது சமூகத்திற்கான ஒழுக்கம் சார்ந்த புரிதலை ஏற்படுத்தணும். அதெல்லாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா சமூகம் யாரெல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்குமோ அவங்களும் அங்கே ஒழுங்கு இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு 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 சிறுவர்கள் குழந்தைகள்லாம் யாரையே பார்த்து வளருது அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் சினிமாவை பார்த்து தான் வளர்கிறாங்க. அங்கேயும் ஒரு சரியான வழிகாட்டலுங்கிறது கிடையாது. கலைத்துறையில் அடித்து காலி பண்ணுறாங்க. முன்னாடிலாம் நம்மலாம் படிக்கும்போதுலாம் இந்த மாரல் கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. இல்லை நம்ம தமிழ் வழியில் படிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியில் அது கிட்டத்தட்ட அதுவே ஒரு தனியாக மாரல் கிளாஸ் புக் மாதிரி தான். அது முழுக்கவே திருக்குறள் இருக்கும், ஆத்திச்சூடி இருக்கும், எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அறத்தின் வழியில் உங்களை புரிதலை ஏற்படுத்தும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் இது நல்லது இது கெட்டதுங்கிறதுனாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல, இது எல்லாத்தையும் அவங்க கடந்து போயிடுறாங்க. அப்போ நல்லது எது கெட்டது எது அவங்க எதையுமே பிரித்து பார்க்கல. அது நம்ம காலகட்டத்தில் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் கெட்ட விஷயங்கள் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேரலை. டெக்னாலஜி நம்ம வளர தான் அது வளர்ந்து வந்துச்சு. அப்போ இந்த கெட்ட விஷயம் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் சேராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கெட்ட விஷயம் என்பது ஒரு சின்ன ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் சேருது. அதிகப்படியான கவர்ச்சியாக இருக்கட்டும், ஆபாச படங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட கூட போய் சேர முடியும். அந்த அளவுக்கு தான் டெக்னாலஜி இருக்குது இன்றைக்கி. அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு பெற்றோர்கள் பொறுப்புணர்வோடு சமூகம் செயல்படணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுல எத்தனையோ குழந்தைங்க இருக்கலாம், எத்தனையோ சின்ன பசங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் புள்ளி வைக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னா அவனும் வந்து என்ன புள்ளி வைக்கிறாங்க, நானும் போய் புள்ளி வச்சு பார்க்குறேன்ட்டு வச்சுட்டு பார்ப்பான். அப்போ அவனுக்கு அனுப்பி விட்ருவாங்க. தாராளமாக எல்லாருக்குமே அனுப்பிட்டாங்களா ப்ரோ? அதுதான் சரி. அந்த பையனுக்கு வருவான், அவனை கண்டுக்காமல் போனோம்னா அது சரிப்பட்டு வராது. எந்த பையனை சொல்லுங்க? 2 பையன் பற்றி பேசுகிறேன். இர்ஃபான் நம்ம கடைசியாக பேசுவோம். இந்த மணி அப்படிங்கிற அவர். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஒரு டிக்டாக்ல ஒரு டிக்டாக்கு நான் வந்து நம்ம பெருசாக டிக்டாக் இல்லை, அது இன்ஸ்டாகிராமா, இது நம்ம அதிகமாக உள்ளே போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா அது போய் பார்த்தோம்னாவே நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. என்னடா லூசு பய மாட்டி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. அதில் தான் இவர் இருக்கார் போல. சரி இது என்ன தான் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறது தான் நம்ம போய் பார்த்தோம். அதுவும் எப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து அதிகமாக அவரோட போய் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இது பண்ணுறதுக்கு அந்த காலேஜுக்குலாம் அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை வந்து ஒரு பெண் வந்து போட்டு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இவர் யாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். சாதாரணமாக ஒரு கேமரா வச்சுக்கிறாருங்க. அதை வச்சுக்கிட்டு பாட்டு எல்லாத்தையும் பாடி அவர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரசனையோடு பண்ணுற மாதிரி கேமரா முன்னாடி செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு. இது அவ்வளோதான் பண்ணுறாரு. இதில் என்ன வந்து இருக்குது, இது எல்லாருமே தான் பண்ணுறாங்க. இது இவர் மட்டும் பண்ணுறதில்ல, இவர் எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவர் மேலே ஒரு கிரேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அதை வந்து அது கிரியேட் ஆகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து மக்கள் பார்க்குறாங்க. அது ஒரு கிளப்புக்கு அவர் போகிறாரு. அந்த கிளப்பில் அந்த பெண்கள்லாம் அவரை கூப்பிட்டு அவரை பாராட்டி விருது கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனலில்
கூப்பிட்டு வச்சு அவரை பாராட்டி நிறைய கண்டென்ட் போடுறீங்க, பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நம்ம கண்டுக்கல. ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டாகவே போயிடும். இதற்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் என்ன தொடர்பு? காலேஜுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் இதில் என்ன தொடர்பு இருக்குது? இப்போ அவர் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ரீல்ஸ் போடுறவங்க எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல விதமாக சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சிலர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, அவர் என்ன பார்த்தீங்கன்னா குட் சிட்டிசன், பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ என்னன்னா சட்டத்துடைய அடிப்படையை சட்டம் எப்படி சொல்லும், இது சரி, உங்க தரப்பு நியாயம் என்ன, இதெல்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு ப்ராப்பர் அவேர்னஸ். அதை வந்து இப்போ நம்மலாம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தனால ஓரளவுக்கு அது புரிதல் இருக்கு. அந்த புரிதலே இல்லாமல் இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக அது ஒரு செயல்படுது. அதே மாதிரி இன்னும் நிறைய சில பேர் வரலாறு சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் வந்து அதுலேயும் நிறைய கருத்து முரண்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவங்க நோக்கம் என்ன, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சார்ந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும், அவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இதே நான் வந்து மதிக்கிறேன். நம்மளோட கருத்து முரண்படுறவங்களாவே இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பெரியாரிஸ்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவன் நம்பிக்கிட்டு அதை மக்கள்கிட்ட போய் கடத்துறான்ல, ஒரு கொள்கையாவோ ஒரு கருத்தியலாவோ ஒரு கோட்பாடாவோ, இது வேற. இது வந்து சமூகத்தை கெடுக்குமா அப்படின்னா இது விவாதங்களை உருவாக்கும், ஒரு தேடலை உருவாக்கும். அதன் மூலியமா தெளிவு ஏற்படும். அது தப்பான விஷயத்த ஒருத்தர் சொல்றாருன்னா அதன் மூலியமா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதே போல வந்து இப்ப சேரன் அகாடமி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம மூல செலவு செய்யுது, கார்பரேட் கம்பெனிகளோட பொருட்கள் எவ்வளவு மட்டமான பொருட்கள் வந்து நம்ம கிட்ட ஏமாத்தி விற்கிறாங்கிறத ஒரு நகைச்சுவை அடிப்படையில அதே வெளிப்படையா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எவனும் கேட்க மாட்டான். அதே ஒரு நக்கலா ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் விட்டு அடிச்சு பேசும்பொழுது அதை பார்க்கறது ரொம்ப சாமானியர்கள்ட்ட போய் அது சேருது இல்லை, அந்த புரிதல் ஏற்படுது இல்லை. அப்போ இந்த மாதிரியான அவேர்னஸ் பண்ணுறவங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, இயற்கை சார்ந்த புரிதலை ஏற்படுத்துகிறவங்க, இல்லை இயற்கையோட அழகை வந்து மக்கள்கிட்ட கடத்துறவங்க. இன்னொரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவர் என்னன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய சில அதிசயங்கள் இருக்குல்ல, அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி இருக்குது, அந்த இதை பற்றி நான் விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனித்துவத்தோட மக்களுக்கு நல்லது செய்யுது. இதெல்லாம் பார்த்தா யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க. குழந்தைங்க கூட பார்க்கலாம். ஆமாம், குழந்தைங்க கூட பார்க்கலாம். ஆனால் ஒரு சின்ன பொண்ணு பார்க்குது, ஒரு எடுத்துக்காட்டு 10 வயசு 15 வயசு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு காதல் பாட்டையோ ஒரு காமம் சார்ந்த ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே வலிஞ்சு இது என்ன, அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்? இந்த கிரேஸுங்கிறதே ஒரு தவறான ஒரு கிரேஸாக மாறுது. எனக்கு தெரியுது இப்போ எதனால இல்லை, அவர் அன்பை பரப்புறாரு. இது அன்புன்னு சொல்ல முடியாதுங்க. அன்புங்கிறது இப்போ ஒரு தகப்பன் கேரக்டர்ல அவர் ஏதாவது பண்றாரு, அண்ணன் கேரக்டர்ல இல்ல, இளம் பிள்ளைகளுக்கு உண்டான அன்பை மட்டும் செலுத்துறாரு. அவர் வந்து இப்போ ஒரு அப்பா கேரக்டரு, ஒரு தாத்தா கேரக்டரு, இந்த மாதிரி பல கேரக்டரையும் எடுத்து ஒரு குணச்சித்திர ரீலர் அப்படின்னு இருந்தார். ரீல்ஸ் உடனே குணச்சித்திர ரீலரா இருந்திருந்தாலும் நம்ம அவரை குறை சொல்ல தேவையில்லை. அவர் என்ன எல்லாமே டூயட்டாவே இருக்குது. ஏங்க ஆன்டிஸ் பார்ட்டிஸ் அங்கே அவர் வந்து ஆடியன்ஸை பிடிக்கணும்னு பார்க்குறாரு, இளம் பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி போடணும். அதுதாங்க, அதனால தான் இப்போ போலீஸ் பிடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு விதமான வலை விரித்தல் தானே. அதில் அவரே விளக்கம் வேற கொடுக்குறாரு. ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட நியூடா இது பண்ணிட்டு கால் பண்ணுறாங்களாம். முகத்தை காட்டுனா என்ன, இப்போ நியூடா கால் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுது, முகத்தை ஏன் பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற? ஏஐயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறது என்ன, இது என்ன மாதிரியான பேச்சு? அது அவரே தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணி கிளிக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, வேற ஒருத்தர் ஏதோ எடுத்து என்னோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த ஆரம்பத்திலே நான் வரேன், அந்த புள்ளைய ஏதோ ஒரு இது பண்ணதுன்னா நீ கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, பிளாக் போட்டு போக வேண்டியதானே? உனக்கு தெரியுது ஃபேஸ் டைமில் யாரோ ஒருத்தவங்க நமக்கு தப்பாக கால் பண்ணுறாங்க, இது தேவையில்லைன்னா நீ பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அந்த பொண்ணோட முகத்தை காமிச்சு பார்த்து நீ என்ன பண்ண போற? முகத்தை காட்டினோன்னே இந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை திருத்தணும், வேற ஏதாவது பொண்ணு கூட குழம்பிடக்கூடாது. அது இப்படி பேசிட்டு இருந்தா நம்ம என்ன ஏங்க அப்படி அவரு சொன்னா அதாங்க, அப்படி எப்படி பேசிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம அப்ப தெரியுது தப்பு அங்க இருக்குது, நீ முகத்தை காட்டு அப்படின்னு சொன்னா இது அப்ப வருது. உனக்கு நீ நல்லவன் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம், நீ கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? மன்னிக்கணும் பாரு, இப்போ இந்த இவருன்னு விட்டுருங்க, ஜென்ரலாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் சரியா? நான் உங்களுக்கு வந்து இல்லைங்க நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்ல, நீங்களே விடை சொல்லுங்க, இதை இவர் மட்டும் தான் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பண்றாங்கங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீ வந்து கவனிக்கப்படுற இடத்துல இருக்கில்ல, சரி, உனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்ல, இவ்வளவுதான் நான் சொல்றேன். நீ முகத்தை காட்டிட்டு இருக்க, நீ உன்னை வந்து உன்னையும் மதிச்சு உனக்கு காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிருக்கணும்? முகத்தை காட்டு நான் சொல்லியிருக்கணும். சரி, அந்த முகத்தை காட்டுறாங்க, உன் கூட அந்த வந்து போட்டோ எடுத்த புள்ளையில ஒரு புள்ள, என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? முதல்ல எந்த புள்ளடா வந்து பையனுக்கு வந்து நியூடு கால்லாம் பண்ணுது? பாரி உங்களுக்கு தெரியல பாரி,
எனக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. இல்ல நீங்க அப்படியே இருங்க, நீங்க இதுதான் கரெக்ட். சரி நான் சொல்றேன், நீங்க அது ஒழுங்கா பிஹேவ் பண்ணா யாரும் அப்படிலாம் வரமாட்டாங்க. நீங்க தான் அட்ராக்ட் பண்றீங்க. எந்த மாதிரியான ஆடியன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தான் அட்ராக்ட் பண்றீங்க. நீ காமம் சார்ந்த விஷயத்தையே வளைஞ்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது அந்த மாதிரியான ஆடியன்ஸ் தான் உங்களை நோக்கி வருவாங்க. நீ நல்லதையும் இதையும் பேசிட்டு யாரும் உங்களை நோக்கி வராங்கன்னு பார்ப்போம். என்கிட்டலாம் பெண்கள் பேசும்போதே அண்ணான்னு தான் பேசுவாங்க. ஏன்? சரி, நீங்க இந்த பாயிண்ட் சொல்றதா சொல்றேன். கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அண்ணா ஐ லவ் யூ, அதே மீறி போய் அண்ணா ஐ வாண்ட் டு மேரி யூ. எனக்கு புரியலங்க, அண்ணா ஐ வாண்ட் டு மேரி யூனா இதுல எங்க வந்து நடுவில் அண்ணா துறையை வச்சுட்டு சொல்றாங்க எனக்கு தெரியல. அதான் புரிதல் இல்லைங்க. குழந்தைங்க நிறைய பேர் அதுல புரிதல் இல்லாத முட்டாளுகளும் அப்பாவிகளும் அறியாமல் இருக்கக்கூடியவங்களும் தான் இருக்கிறாங்க. என்ன எழுதுறோம், என்ன டைப் பண்றோம், எதுக்குமே ஒரு அவங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். அது யோசிக்கிறதே இல்லை. இந்த மூளையை கொஞ்சம் வேலை கொடுத்தா தானே. இப்போ என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? சரி, இவர் ஒருத்தர் போறாரு, இவர்கிட்ட நம்ம போய் போட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கிரௌட்ல நெருக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கையை கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ அவரை தொட்டுட்டு நீ அப்படிங்கிறாங்க. சரி, என்ன பண்ண போறோம்? தொட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? கை கழுவாம இருப்பாங்க போல 2 நாளைக்கு. ஒன்றும் புரியல எனக்கு. அதை கொஞ்சம் யோசிங்களேன், உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிங்களேன். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன யூஸ் இருக்குது? அடுத்த எண்டு நீ உன்னை தாழ்த்திக்கிற, வேற என்ன? நீங்க அவர் வராரு, ஏதோ பேசுற ஒரு சூழல் ஏற்படுது, பாக்குறங்க உங்க ரீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறது, அது வேற. அது எதுக்கு இந்த தூக்கிட்டு? இது வந்து நான் சிலர் வந்து இவர் பெரிய விஜயா, இவர் பெரிய அஜித், அஜித்துக்கும் விஜய்க்கும் தான் நொட்டணுமா? இதெல்லாம் அதுவே தப்பு தானே. அதுவே தப்பு. அது என்ன இன்னும் பெரிய அஜித்தா, இன்னும் பெரிய விஜயா? என்ன அஜித்துக்கும் விஜய்க்கு என்ன அங்கங்கள் வந்து வேறுபட்டுருச்சு இவனை விட்டுட்டு? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? விளக்கம் கொடுக்குறது இதான் புரிதலே இல்லாமல் நீங்களும் உட்காந்து எதையாவது ஆற்ற வேண்டியதான். கண்டென்ட் கிடைக்கும் தான் ஆற்றுவோம். அது இந்த மாதிரி சொல்கிறாங்களே, யாருன்னா வகுத்து வச்சிடல, அவங்க கூட மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது தேவையே கிடையாது. இது ஒரு அநாகரிக போக்கு. அவனுக்கு அந்த பையனை விட்டுருங்க, யாராக இருந்தாலும் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ. இப்போ இதை நடிகருக்கு பண்ணும்போது நீங்கள் எல்லாம் வாவ் அப்படிங்கிறீங்க, இதை நடிகைக்கு பண்ணும்போது எங்கடா போகிறீங்க? கேரளாவில் பார்த்தாங்களே எல்லாம் 1,00,000 பேர் வந்து சன்னி லியோனுக்காக வந்து இருந்தாங்க. ஆமாம். அப்போ நம்ம என்ன சன்னி லியோனை விடுங்க, சன்னி லியோன் நீங்கள் நடிகைன்னு எடுத்துகிட்டு வரீங்க. சன்னி லியோன் நடிகை கிடையாது, ஷீ இஸ் எ பான் ஆக்ட்ரஸ். அந்த இடத்துல வைங்க. அவங்க வேற, அவங்களோட ஃபேம் அவங்க தேடிக்கிட்டது வேற வழி, வேற பாதை. அதை நம்ம வந்து அவங்க மறந்துட்டாங்க, நல்லவங்க ஆயிட்டாங்க, இப்படிலாம் பேசிட்டு. நான் அப்படிலாம் சொல்லுங்க, நான் சொல்றேன், அவங்க நடிகை கிடையாது, ஷீ இஸ் எ பான் ஆக்ட்ரஸ். ஜானி சின்ஸை கூப்பிட்டு ரன்வீர் சிங் வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிவில வந்து இவங்கெல்லாம் பான் ஆக்ட்ரஸ். இந்த இதை வந்து ஒரு மக்கள் மத்தியில் பதிவு செய்யறதுக்கும் பானை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கும் ஒரு வேலையை, ஒரு எச்ச வேலையை ஒரு குரூப் பண்ணுது. அந்த எச்ச வேலையெல்லாம் நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது. நான் ஒரு சாமானிய நடிகர்கள் நடிகைகள் ஒரு கடைக்கோ இதுக்கோ போகும்போது, இப்போ சமீபத்தில் தமனாவோ யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு நகை கடைக்கோ எதுக்கோ போகும்போது சுற்றி நின்று அவங்கள தொடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு என்னதான் ஒரு பொண்ணை போய் தொடர்றதுங்கிறது வந்து தப்பு. யார் தொடரா? ஆண்கள். இப்போ ஒரு ஆணை வந்து பெண்கள் தொடும்போது அதெல்லாம் அவன் பேசுறது இல்லை. அது சூப்பர் மேனை சுற்றி எல்லாம் தொடுவாங்களே, அந்த மீம் மாதிரி மாற்றி. என்னப்பா இது தப்புடா. அது அபியூஸ்னா இதுவும் ஒரு விதத்தில் அபியூஸ் தான். ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்போ இவன் மென்டாலிட்டி என்னன்னு யோசிங்க. தங்கச்சிகள்லாம் அண்ணனை தொட ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு புரியலங்க. பாருங்க, தங்கச்சிகள் அண்ணா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இவன் வந்து ஒரு அந்த பெண்களை பாதுகாக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறான், இல்லை பெண்கள் சார்ந்த கண்டென்ட் அவன் போடுறான் அப்படின்னா அது அந்த இடத்துல அது வேற. இவன் அது மாதிரி பண்ணுற ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், அவன் அண்ணன் தங்கச்சி ரீல்ஸ்லாம் அவன் பண்ணதே கிடையாதுங்க. அவன் இப்போ நான் தெரியல எனக்கு, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 10-15 ரீல்ஸ் பார்த்தேன். அந்த 10-15 ரீல்ஸ் முழுக்க டுவேட்டு. மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குமே பார்த்தேன். அது பெண்கள் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு நமக்கு தெரியல, நம்ம பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியா ஃபீல் ஆகுது. ஏன்னா அது ஒரு ஆணா பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்க, டேய் என்னடா நெளியிற, அப்படிதான் நமக்கு சிறுங்குற அப்படிதான் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு டவுட் பாரு. இப்ப கல்வி நிலையங்களுக்குள்ள போற பத்தி பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த கல்வி விஷயத்தை பத்தி நிறைய இடங்களை போய் பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து கொதித்தெழு செம்ம கடுப்பாயிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்வி நிலையங்கள்ல, எப்படி நீங்க உங்க எல்லாம் உள்ள விடுவீங்க? நாங்க எங்க குழந்தைங்க, நான் ரீசன் சொல்றேன். முன்னாடி எல்லாம் காலேஜஸ் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த சீஃப் கெஸ்டா வரவங்கள அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து கமிட்டி போட்டுருது. ஆமா, இந்த ஒண்ணுக்காக அந்த முட்டாள்கள் எல்லாம் சேர்த்து கமிட்டி போட்டுருவாங்க. காலேஜ் யூனியன் இவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த டைம்ல யாரெல்லாம் ஃபேமஸோ அவங்களெல்லாம் கூப்பிடுறது. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் காசு வாங்கிட்டு தான் வராங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இப்போ இவன் என்ன ஃப்ரீயா வந்துட்டு போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவனுக்கு காசு கொடுத்தவங்க கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணு படிக்கணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா கல்ச்சுரல்ஸ்பா, ஸ்கூல்ல காலேஜில் கல்ச்சுரல்ஸ்பா,
என்ன அப்படியாப்பான்னு சொல்லுவாங்க. அப்பா ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார், லாரி ஓட்டுநராக இருப்பார். அவர் வந்து சரி பொண்ணு கேட்குது, பொண்ணு வந்து அந்த கூட்டத்தில் தரந்தாழ்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 500 ரூபாயோ இதே கொடுப்பாரு. அப்படி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த 500 ரூபாயெல்லாம் கொண்டு வந்து இவர் அப்படியா நான் வரணுமா, சரி ஓகே நான் வந்து 1 lakh பேமெண்ட் இல்லாமல் நான் வர்றது இல்லைங்க அப்படிம்பாங்க இவங்க. உடனே அவர் 1 lakh பேமெண்ட் எடுத்து கொடுத்து வாங்க. இவர் சரி வந்து என்னங்க பண்ணுறாரு, வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாரா? அதெல்லாம் பெண்கள் கல்லூரிகளுக்கு தான் கூப்பிட்ருக்கீங்க. இல்லை இவர் பெண்களுடைய தற்காப்பு கலை நிபுணரா? இவர் யாருங்க இவர்? ரீல்ஸ் போடவர். தம்பி, போக்சோ சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய அத்தனை அம்சமும் 10 பொருத்தத்தோட நீ செயல்பட்டு இருக்க. உன்னை முதல்ல இங்கே உள்ளவே இந்த ப்ரிமிசஸ்குள்ளே விடக்கூடாது. உன்னை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு உள்ளே விட்டதே தப்புங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்க நீ. இவரை கூப்பிட்டு இவங்க வந்து என்னன்னே எனக்கு புரியல. இந்த கூப்பிட்ட காலேஜஸ்லாம் கேவலம். அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் பார்த்து பெற்றோர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த காலேஜஸ்லாம் ஒரு தரம் இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. சேர்க்காதீங்க தரங்கட்ட காலேஜஸ் இதெல்லாம். இத்தனைக்கும் இதில் பெரும்பான்மையானது மகளிர் கல்லூரிகள். அந்த வீடியோஸில் வந்திருக்கிறது அது பசங்க இருந்திருந்தாங்கன்னா கூட கடுப்பாகி போயிருப்பாங்க. அதனால வெறும் பியூர் மகளிர் கல்லூரிகளில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கூத்து. அப்புறம் டான்ஸ் அவங்களை வந்து கொண்டு வந்து டான்ஸ் ஆட விடுறது, அதுவும் பார்த்தேன். அதில் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவர். அங்கே வந்து அந்த டுவேட் அவர் அங்கே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு. என்ன கற்றுக் கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு? இந்த மாதிரி இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்கள மாற்றுறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? ஸோ இது வந்து முழுக்க அந்த காலேஜஸ் நிர்வாகங்கள்லாம் குப்பத்தனமாக செயல்படுறாங்கிறது தான் வெளிப்படுத்துது. ஓகே. அது இல்லாமல் இந்த மாதிரியான நபர்கள் இங்கே உருவாவதற்கும் இவர்களை ஊக்கப்படுத்தி வளர்ப்பதும் இதே தமிழ் சமூகம் தான். இது நம்மளும் கேவலம் தான். நம்மளும் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் தான். பையனை விடுங்க. பொண்ணுங்க இங்கே என்னவா இருக்கு இன்ஸ்டால நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க, பார்க்கலன்னு சொல்லாதீங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், அந்த பெண்களே சைக்காலஜிக்கலா பாதிப்புக்குள்ளாவாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த ரீல்ஸ் இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எதையும் மறக்க போவதில்லை. இணையதளம் மறக்காது. நீங்கள் மறந்துடலாம், நீங்க கடந்துடலாம். இன்னைக்கு மும்தாஜ் உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் வந்து இப்ப மாறிட்டேன், நான் வந்து இப்ப அல்லாஹ் எனக்கு வழி காட்டிட்டாரு, அல்லாஹ் வழி காட்டிக்கிட்டே தான் இருக்காரு, நீங்க தான் அல்லாஹ் மதிக்காம சுத்திட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அழுகுறாங்க. வந்து அழுதுட்டு ப்ளீஸ் நான் செத்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் யாரும் போட்டு காட்டிடாதீங்க. அவங்க அதை அழுதுகிட்டு இருக்காங்க. சைக்காலஜிக்கலாக பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. தெரியுதா தெரியலையா? இது இங்கே தான் வந்து விடும். தெரியாதனமாக கொடைக்கானல் பற்றி பேசிட்டேங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக கொடைக்கானல் சம்மந்தப்பட்டே காட்டிகிட்டு இருக்கு ஃபோனு. நான் ஒரு வாட்டி சரி இன்டர்நெட்டில் அதிகமாக வந்து என் கண்ணு முன்னாடி வரதை நான் சொல்கிறேன். சரியா, சபலம் ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நான் பெண்களை அதுக்காக அவங்க தான் அப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வருது, பூனை வருது, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறது. செட் பண்ணிருக்கு. பெண்களை வந்து அளவுக்கு அதிகமாக கவர்ச்சியா போடுற ரீல்ஸ் இதெல்லாம் அதிகமா ஸ்கின் ஷோ அதுவே காட்டுறது. அதிகமா ஸ்கின் காட்டுற வீடியோஸ் ரீல்ஸ். இப்போ நான் அன்மேரிட்னு தெரிஞ்சிட்டா எனக்கு என்னென்னலாம் காட்டுமோ அதான் ப்ரோ காட்டிட்டு இருக்கு. நான் மேரிட்னு தெரிஞ்சும் அதை தான் காட்டுது. அப்போ ஆம்பளைங்களை புரிஞ்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் எல்லாருக்குமே அதை தான் காட்டிட்டு இருக்குது. பெண்களுக்கு தகுந்த மாதிரி அது வேற மாதிரி காட்டுது. பெண்களுக்குள்ள போனா அந்த ரீல்ஸ்லாம் காணும். ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா. இதுல கொடுமை என்னன்னா, ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, என் இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்றதே என் ஒய்ஃப் தான். அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஒரு சில திராவிட கூட்டம் வந்து நோண்டிட்டே இருந்துச்சு. அதனால அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. சோ அல்காரிதம் இப்படி தான் இருக்குன்றீங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆமா. சோ அதனால அவங்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டாங்க. அதனால அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஐடியை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இதுதான். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாவுமே நான் கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதை எதை நோக்கி போகுதுங்கிறது தான். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேரிங் இது வரைக்கும் இருந்த வரைக்குமே கூட பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இப்போ வந்து அது ஒரு ரீல்ஸ், இந்த டிக்டாக் இங்கே பேன் பண்ணிட்டு அதை வந்து ஆல்டர்னேட் மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல, அதுலேருந்து ரொம்ப வந்து ஆபாசம், அசிங்கம், ஒரு மாதிரி அருவருக்கத்தக்கத்தனமாக செய்கிறது, அதெல்லாத்தையும் கவன ஈர்ப்பு, ஒரு ஏதாவது நல்லது செஞ்சு பிரபலம் அடைகிறதுங்கிறத கடந்து எதையாவது ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணியாச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கீழான ஒரு உளவியல். அந்த கீழான உளவியலை வந்து வளர்த்துக்கிறாங்க. மணி போன்ற நபர்கள் அதை தான் செய்கிறாங்க. எதையாவது ஒன்று பண்ணி ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு அப்புறம் இது மாதிரி பிரச்சனையாகி அதுலேயும் ஃபேமஸாக மாட்டி, அதான் இதில் கண்டென்ட் ஆகி மாட்டி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அந்த சாதிக்காரருடைய இந்த சாதிக்காரருடைய இதுன்னு ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்துக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தப்பு செஞ்சால் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஒத்துக்கோங்க.
இல்லை தப்பு செய்யலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து வெளிப்படுத்தலாம். ஆனால் நீங்களே சொல்லும்போது அது தெரியுது அப்பட்டமாக, முகத்தை காட்டுன்ட்டு. லேடிஸ் காலேஜில் தெரிஞ்சவன் இல்லை யாருன்னு தெரியலனா கூட கத்துவாங்க, யாருமா எதுக்குமா கத்துறான், அதெல்லாம் இல்லை எங்கள் லேடிஸ் காலேஜுக்குள்ள ஒரு பையன் வந்துட்டான் கத்த தான் செய்வோங்கிறாங்க. அண்ட் பர்டிகுலர் இவர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸாக இருந்த, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெண்கள் ஃபேன்ஸாக இருந்ததுனால மட்டும் அவர் உள்ள கூப்பிடல, ப்ரொஃபசர்ஸ் பல பேரே வந்து மணியின் நடிப்புக்கும் இசைக்கு தன்னுடைய உதட்டு அசைப்புக்கும் ஃபேன்ஸாக இருந்ததுனால அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிலாம் கூப்பிட்டாங்கலாம் வர செய்திகள் வருது. ரொம்ப ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு முட்டாளுகளை வச்சு நீங்கள் ஒரு காலேஜை ரன் பண்ணிட்டு இருக்காங்களாங்கன்னா நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். அது காலேஜாகவே இப்படி இருந்திருக்கும், முன்னாடி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அது ஏதாவது ஒரு ஒப்பேத்துறதுக்கு இல்லை நம்ம மேலே எல்லா பழியும் வருது, நிர்வாகத்து மேலே பழியை தூக்கி கொஞ்சம் போடுவோம்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் பசங்க எதாவது பண்ணியிருக்கணும். காலேஜஸ் வந்து இதில் எல்லாம் தலையிடணும். இங்கே வந்து பெண்களை கூட்டிகிட்டு வந்து ஆர்டர் வருது, அதே போல் ஆண்களை கூட்டிகிட்டு வந்து ஆர்டர் வருது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க செயல். இந்த செயல்களை செய்யாதீர்கள்ங்கிறத நம்ம ஒரு காலேஜ் நிர்வாகங்களுக்கு, இந்த ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் சொல்கிறேன். சமூகத்தில் நல்ல விஷயங்களை பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, தமிழ் மொழியை பற்றி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லை வேறு செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் மரம் நடுறவங்க இருக்காங்க, இது மாதிரி எத்தனையோ பேர் விஷயங்கள் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதுவங்களும் என்ன உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது என்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். என்ன வந்து இவர் மணி வந்து என்ன பேசினார், அசட் வளைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார் மனுஷன், என்ன வேறு என்ன பேச முடியும்? கேர்ள்ஸ் நீங்களாம் வந்து படித்து பாஸ் ஆகி கஷ்டப்படுறதெல்லாம் தேவையில்லை, என்ன மாதிரி லிப்ஸிங் பண்ணுங்கள், லிப்ஸிங் பண்ணிங்கனாவே உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செலிப்ரிட்டி ஆகிடலாம் சொல்ல போகிறாரா? அப்போ என்ன இல்லை இந்த ஃபீல்டில் வந்தால் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு எதாவது சொல்ல போகிறா? இன்ஸ்டாகிராமில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம தனியாக பேசுவோம். அது ஒன்று அலையுதுங்க, இப்போ ஒரு குரூப் அலையுது, 500 1000 DME அவைலபிள். இது எல்லா கமெண்ட்ஸ்லையும் போய் அடிக்கிறது ஸ்டோரி. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து செக் மை ஸ்டோரி, 100% ஷூர் சர்வீஸ். இது என்னது இது? ஆன்லைன் விபச்சாரம் வெளிப்படையாக இன்ஸ்டாகிராம் நடக்குது. இந்த காவல்துறையெலாம் என்ன பண்ணுதுன்னு தெரில. அது சரி விடுங்க, கேட்டால் அவங்களாக செய்யும் பொழுது நாங்கள் அது சட்டத்தின்படி குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் அலையுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, பாதுகாத்து வளர்க்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப ஆபத்தாக போயிட்டுருக்கு சொசைட்டி. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே கடைசியில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது புதுமையான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது இப்போ எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்துட்டா பாரி 40th டேயில் ஒரு அந்த குவார்ட்டர் பர்த்டே அந்த மாதிரிலாம் ஏதோ பார்ட்டி வந்துலாம் வைக்கிறாங்க, புதுசாக அயல் நாட்டை பார்த்து வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லணும், பெண் குழந்தைகள் அதிகமாக லேட் 80ஸ்லையும் 90கள்லையும் வந்து கள்ளிப்பால் ஊற்றியோ இல்லை அபார்ஷன் பண்ணியோ மாடர்ன் டிவைசஸ் மூலியமாகவும் கொலை பண்ணுறதுனாலேயே இந்த ஜெண்டர் ரிவீலை நம்ம ஊரில் சட்டத்துக்கு புறம்பானதாக மாற்றி வச்சுருக்காங்க. எகெயின்ஸ்டாக ஒரு லா இருக்குது. இந்த நேரத்தில் இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே ஒன்று அவர் பண்ணது வந்து தவறாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து அவர் உடனே கைது பண்ணுங்க, அவர் வந்து இதோட இவர் ரொம்ப நாளாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் வந்து இதோட முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், இது முதல்ல இர்ஃபான் அவர்கள் செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யூ பர்சனலி சே இட்ஸ் ராங். ஆமாம், அது தவறு. எல்லாத்தையும் வந்து மக்கள் மத்தியில் நான் போட்டு காட்டுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான, இல்லை அது வந்து ஒரு அதீத விளம்பரத்திற்கான ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன். அவங்க வீடுகளில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தில் நீங்கள் என்னத்தை நீங்கள் வந்து சொசைட்டிகிட்ட புதுசாக காட்ட போகிறீங்க? குழந்தை பிறக்கிறது எல்லார் வீட்டுக்கும் சந்தோஷம் தான், எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் பிறந்திருக்கு, இதில் எதுவும் புதுமை எதுவும் கிடையாது. அந்த புதுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, அதை நீங்கள் மக்கள்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான காரண காரியங்கள் வேறு, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அதன் மூலமாக மக்கள் ஏதாவது கற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கட்டும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய திருமண விழாவை வந்து நான் வந்து பொதுத்தளத்தில் பதிவு செஞ்சுருப்பேன். அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ் மொழியில் தமிழ் வழி திருமணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது பிராமணர்கள் இல்லாமல், சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லாமல், முழுக்க தமிழ் வழியில் ஓதுவார்களை வைத்து நம்மளுடைய திருமணம் நடக்குது. இது வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழர்கள், ஒரு காலத்தில் தமிழர்கள் எல்லாம் இப்படி தான் திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த முறைமையே வழக்கொழிஞ்சு போய் இந்த பிராமண புரோக்கிரர்களை வச்சுக்கிட்டு யாகம் வளர்த்து அது முழுக்க அவங்க சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி திருமணம் செய்வது தான் முறை அப்படிங்கிற மாதிரி எல்லார் மண்டையிலும் ஏறிடுச்சு. இதை மாற்ற வேண்டிய கடமை ஒரு தமிழ் தேசியவாதியாக நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தமிழ் வழியில் திருமணம் செஞ்சால் அது எப்படி இருக்கும்? இல்லை இன்னொரு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது இதில். இது என்னென்னா, தமிழ் வழி திருமணம்னா அது ரொம்ப சாதாரணமாக போயிடும். ஒரு மேரேஜுங்கிறது ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவலு. அப்போ அந்த கிராண்டான ஃபெஸ்டிவலை கிராண்டாக செய்யாமல் சும்மா தமிழ் மொழியில் திருமணம் பண்ணுறதுனா அது என்ன? அப்படி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, தமிழ் மொழியில் திருமணம் பண்ணுறதுனா நான் இன்னாருடைய மகன்
நான் வந்து இவரை கரம் பிடிக்கிறேன், அதே போல் அந்த பெண் வந்து நான் இவரை இது வந்து சுயமரியாதை திருமணம். இது பெரியாரிஸ்ட் கும்பல் பண்ணுறது. இது வந்து திருமணம்ங்கிறதை கடந்து இது ஒரு மாதிரி அது போகும். அவங்களாம் திருமணத்தை கடந்த உறவுகளை பற்றிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அது ஓகே, அது பக்கம் இருக்கட்டும். அது வேற, இது வேற. தமிழருக்குன்னு ஒரு ஆன்மீகம் இருந்தது, அவர்களுக்குன்னு ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தமிழ் முறை திருமணங்களே இல்லாமல் இருந்தது. அதை நம்ம எடுத்து காட்டுறோம், அதை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட காட்டுறதுல தவறு கிடையாது. ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் 10 பேர் செய்யணுங்கிறதுக்காக அதை நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் நம்மளோட அந்த திருமண இதில் நமக்கு அந்த ஓதுவார்களோட நம்பர் இது எல்லாத்தையுமே நம்ம கீழே போட்டிருப்போம். லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம எழுதியிருப்போம். நம்ம திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் எனக்கே நிறைய பேர்லாம் ஃபோன் அடிச்சு, யாருங்க இது எங்கே பிடிச்சிங்க, எவ்வளோ ஆகும், என்ன இதெல்லாம். இது எதுக்குன்னா அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறோம். எல்லாரும் தமிழ் முறையில் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து எடுத்து காட்டும் பொழுது அது வேற. ஆனால் இந்திய சட்டத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஜெண்டர் ரிவீல்ங்கிறது இந்திய சட்டத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் மகப்பேறு மருத்துவமனை எந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே நோட்டீஸே ஒட்டியிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் இதுலேருந்து ஜெண்டர் கேட்கக்கூடாது, ஜெண்டரை பார்க்குறதோ இல்லை அதை கேட்பதோ அதை சொல்லும்படி சொன்னாவோ இதுவோ அது சட்டப்படி குற்றம். அது மருத்துவர்களுக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சட்டப்படி கொண்டு தண்டனைக்குரிய சட்டம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உரிய குற்றம் அது அப்படின்னு சொல்லி இது போட்டிருப்பாங்க. எல்லா மகப்பேறு மருத்துவமனையிலும் நீங்கள் பார்க்க முடியும். அதான் துபாயில் போய் எடுத்துருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு லாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு வலியோட கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சட்டம் இல்லாத பொழுது, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதோ இதெல்லாம் இருந்துச்சு. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, உடனே இந்தியன் சொசைட்டி ரொம்ப முட்டாள்தனமான அப்படி கிடையாது. நம்ம அடிமைப்பட்ட சமூகமாக மாறி கிடந்தோம். இப்போ அடிமைப்பட்ட சமூகத்தில் பொருளாதாரம் கிடையாது. பெண்களை வளர்ப்பதும் பாதுகாப்பதுமே ஒரு பெரிய கஷ்டம். இல்லை இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் வந்து கூலி வேலைகளுக்கு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் பெண் குழந்தைகளை அவங்க அதுக்கும் ஆம்பளை பசங்களை ஆடு மாடு மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்காக தாங்க அதிகமாக அந்த காலத்தில் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, 5 குழந்தை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, 5 ஆம்பளை குழந்தை அப்படின்னா அவங்க 5 பேரும் போயிட்டு வேலைக்கு போவாங்க, காடு வெட்ட போவாங்க, விறகு வெட்ட போவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் கூலி கிடைக்கும், அந்த கூலி வச்சு நம்ம வாழலாம். ஸோ பேசிக்கலி இந்த ஆடு மாடு டிராக்டர் மாதிரி தான் ஒரு ஆம்பளையை பார்த்துருக்கேன். ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக தான் பார்த்துருக்கேன். அதனால தான் பெற்று தள்ளாங்க. அதில் பெண் குழந்தைகள் வரும்பொழுது அவங்கள பாதுகாக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அவங்க என்ன பண்ணுறான், சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை தன் கையில் எடுத்து அவன் கொலை செய்து கொண்டு. தவறான முடிவு தான், அவர் தான் அதை வந்து யாரும் அதை நியாயப்படுத்தலை. பட் இது இந்த விஷயம் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஆதிகால இந்திய சமூகத்திலேயோ இல்லை தமிழ் சமூகத்திலேயோ இப்படி ஒரு நடைமுறை கிடையாது. பெண் குழந்தைகளை வந்து கொலை செய்யணும்னோ அந்த பெண் குழந்தைகளை இழிவாக கருதுவதோ அதெல்லாம் எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு பழங்குடி மக்கள்கிட்டயோ எந்த ஒரு இனத்துக்கிட்டயோ கிடையாது. இது அப்படி ஒரு இனத்தில் இருந்துருச்சுன்னா அந்த இனமே இருக்குமா, முதல்ல யோசிச்சு பாருங்க. அப்போ இது எப்போ இது ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அடிமைப்பட்ட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுங்க. இப்போ தமிழ்நாட்டிலாம் 500 வருஷமாக தமிழர்கள் அடிமை. அப்போ அடிமை நிலையில் இருக்கும்போது பெண்களை பாதுகாப்பதோ இல்லை பெண்களை வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கரம் பிடித்து கொடுப்பதோ ஒரு பெரிய சுமையாகவே கருதப்பட்டது. அப்போ அங்கே வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால அந்த ஒரு தவறான ஒரு கலாச்சாரம் என்பது அங்கே உருப்பெற தொடங்குது. இதுதான் நடந்தது. இது வந்து அப்படியே புறையோடி போயிருக்கிற ஒரு சமூகத்தில், அந்த சிந்தனை இருக்கிற ஒரு சமூகத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே செக்ஸ் ஐடென்டிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்த உடனே பலர் என்ன பண்ணுறாங்க, 3 மாதத்தில் 4 மாதத்துலலாம் போயிட்டு அது தெரிஞ்சிடும். 3 மாதத்துலேயே தெரிஞ்சிருது. பார்த்துட்டு அபார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், பெண் குழந்தை வேண்டாம். கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பண்ணாங்க பாருங்க. ஆமாம், இது எல்லா கிளாஸ்லையும் பண்ணாங்க, எல்லா சாதிகளையும் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. நீங்கள் சொல்கிற உயர்மட்ட சமூகத்திலிருந்து பட்டியல் சமூகம் வரைக்கும் எல்லா இதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்க தொடங்குது. அபார்ஷன் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்குமான அந்த ரேஷியோவே இம்பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு அபார்ஷன் ரேஷியோ 90s கிட்ஸ்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு பெரும்பான்மை அந்த பெண்கள் இல்லாமல் போகிறதுக்குலாம் வந்து காரணமே அதுதான் கிடையாது. இது ஒரு ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அதுதாங்க அந்த ரேஷியோ மாறுறதுக்கு இன்னும் சரி நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா ஏன்னா நீங்க சொல்ற காலகட்டம்லாம் நம்ம ஜென்ரேஷன்லாம் பிறக்கிற டைம்ல வந்து இது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஜெண்டர் ரேஷியோ கரெக்டா இருந்துச்சு. அதாவது ஜெண்டர் ரேஷியோ குறைஞ்சிருந்தது, பெண்கள் கம்மியா இருக்காங்க நம்ம ஜென்ரேஷன்ல. ஆனா அதுக்கு இந்த பெண் குழந்தைகளை நம்ம ஜென்ரேஷன்ல கொள்ளல. நம்ம ஜென்ரேஷனுக்கு முந்தைய ஒரு 20-25 வருஷத்துல தான் இந்த விஷயங்கள் வந்து அதிகமா 4-5 தலைமுறையா சொல்றீங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த பெண் குழந்தைகளை கொள்ளக்கூடிய சிசு கொலை என்பது அதிகமாக இருந்தது நம்ம ஜென்ரேஷனுக்கு முந்தைய ஜென்ரேஷனும் அதுக்கு முந்தைய ஜென்ரேஷனும் ரொம்ப அதிகம். நம்ம ஜென்ரேஷன்ல இந்த அபார்ஷன் இந்த விஷயங்கள் வரும் பொழுது அபார்ஷன் ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், குழந்தைய கருவுல கலைக்கிறதுங்கிறதே வந்து
ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தமிழ் சமூகத்துல எல்லாம் பார்க்கப்பட்ட ஒரு கொலை. விஷயம். அது ஒரு கொலையாக தான் தமிழ் சமூகம் இப்பவும் பார்க்குறாங்க. அதனால் அப்படி இப்படி சாப்பிட்டு கலைச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப அப்படி பூதாகரப்படுத்தலை. பட் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதில் வடக்கில் வந்து ரொம்ப அதிகமாக அது நடக்குது. வட இந்தியா முழுக்க அது பயங்கரமாக நடக்குது. அப்போ தான் இந்தியா முழுக்க தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் அதிக அளவு விஷயம் நடக்குது. அப்போ வந்துட்டு சரி இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் இந்தியர்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் சிங்கிள்ஸாகவே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு வேலைக்கே ஆகாது. என்னதான் மோடி சர்க்கார் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து சிங்கிளாகவே இருந்தாலும் நம்ம எல்லா மக்களும் இப்படிடா சிங்கிளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிரிக்கிறீங்க சொல்கிறீங்க. அப்போ அப்படி புரிதலோட தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இதையும் ஒரு கடினமாக நடைமுறைக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வெறும் சட்டம் வரும்போது திரும்ப அது நடந்துகிட்டே தான் இருக்கு. டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் இப்போ இது இப்படியே போயிட்டு நடைமுறையில் போயிட்டு இருக்கு. இப்போ இது வேலைக்கு ஆகாது. அரெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொன்னவங்களை ரிவீல் பண்ணவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றது, தெரிஞ்சுக்கிட்டவங்க அரெஸ்ட் பண்றது, தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து எந்த ஸ்கேனிங் சென்டர்லையும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் குழந்தைய காட்டுறதே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டப்பக்கு காட்டுவாங்க. அப்பாக்களை கூப்பிட்டு காட்டுறதே ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு சில ஸ்கேனில் தான் காட்டுவாங்க. அதுலேயும் சலக்ஸலும் காட்டுவாங்க. என்ன வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது குழந்தை. அது இதுதாங்க மூக்கு, இதுதாங்க வாய், இதுதாங்க இது, அவ்வளோதான். அப்படி தான் கொண்டு போய் காட்டுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அதை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தகப்பன் ஒரு தாய் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து இப்போ இர்ஃபான் போய் பார்க்க போகிறாருன்னா இர்ஃபான் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இர்ஃபான் மட்டும்தான் அலௌடு அங்கே உள்ளே போவார். இர்ஃபானே இப்போ வந்து ஒரு நாங்கள் 10 பேர் துபாயிலையுமே நான் ஒரு 20 பேரோட வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த டாக்டரும் அலோவ் பண்ண போகிறது இல்லை. மாநாடா இது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. நீங்கள் தாராளமாக அதில் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அதை வந்து நான் வந்து உலக மக்கள்கிட்டயே நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறது வந்து அதை பற்றியான ஒரு புரிதல் கொஞ்சம் கூட புரிதல் அற்றவர்களுடைய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். சாரி, நான் இதை வந்து முற்றிலுமா ஏற்றுக்கல. அவருக்கு புரிதல் இல்லை அப்படின்லாம் எனக்கு ஏதோ தோணலை. அது ஓகே, அது அவருக்கு என்னன்னா சரி ஓகே, அது எப்படின்னா சரி இவங்க பாருங்க இன்னொன்று என்னன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா சொல்றது வந்து பண்ணக்கூடாதுங்க. அதான், ஏன்னா அவர் ஒரு தகப்பனாக போறாரு. அவர் வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது அவர் கூட இருக்கணும். அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு முழு மகிழ்ச்சியும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தோட அந்த குடும்பம் வந்து இருக்கணும். அதுலாம் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த இதை கொஞ்சம் வெறும் பக்குவமாக சரி இந்த மாதிரி இஷ்யூ இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். கண்டிப்பா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கணும். ஆனா இதன் மூலியமா இது ஒரு கேஸ் ஸ்டடி லெசன் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து தன்னோட லைஃப்ல நடக்கிற இதுக்கு முன்னாடி நடந்த துன்பியல் நிகழ்வுகளை கூட வீடியோவா போட்டு நான் என்ன சொல்றேன், இர்ஃபான் வந்து வளர வளர பக்குவம் அடையணும். ஆனா வளர வளர மனுஷன் பக்குவம் அடைகிறதுல டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஏன் கெட்ட வார்த்தை பேசுறது ஒண்ணு, ஆக்சிடென்ட் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளே பேசியிருக்கோம், அது 2-3 இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணீங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அது என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கு. நீங்கள் அந்த காரில் இருந்திருக்கீங்க, அது எஃப்ஐஆர்லேயே தெரிஞ்சிருச்சு. வண்டியை ஓட்டினது உங்கள் மச்சானோ மாமனோ அது வேற. ஆனால் நீங்கள் அந்த காரில் இருந்தீங்க. நீங்கள் குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியுது, அன்னைக்கு நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நாங்கள் போலீஸோடையும் லீகல் டீம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் இது வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட்டு, இதுக்கு நான் வருந்துறேன், இது நடந்திருக்கக்கூடாது, முடிந்த வரைக்கும் வந்து இதை சரி செய்கிறதுக்கு என்னன்னு சொல்லி நான் பார்க்குறேன், முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட்னாச்சும் நீங்கள் போட்டுட்டு சைலண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறேன், இது தெரியாமல் நடந்தது, எதிர்பாராமல் நடந்த விபத்து, முடிந்த வரைக்கும் என்னால் அவங்க குடும்பத்துக்கு என்ன காம்பன்சேட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி அவங்களுக்கு உதவியாக இருப்பேன். ஆனால் இழப்புகளை ஈடு செய்ய முடியாது, பட் என்னால் முடிஞ்சது, தெரிஞ்சு நான் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்க காணொலி போட்டிருந்தாருன்னா அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே. ஆனால் அது நடந்துச்சா? அப்போ என்ன நடந்தது? அவங்க இறந்துட்டாங்க, நியூஸ் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. நீ வந்து அட்லீஸ்ட் அந்த ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தில்ல அடுத்தடுத்த வீடியோஸ், அதை நீ நிப்பாட்டினியா? அங்கே ஒருத்தங்க செத்து போய் கிடக்குறாங்க, இங்கே உள்ளே உட்காந்து இங்கே வீடியோ போய்கிட்டே இருக்குங்க, ஷெட்யூலில் போய்கிட்டே இருக்குது வீடியோஸு, உன் ஃபோனில் இருக்க போகுது கண்ட்ரோலு கரெக்டாக. ஷெட்யூல் ஆஃப் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? அடுத்தடுத்து வர வீடியோஸை ஆஃப் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? அதுவும் கூட இல்லைன்னு சொல்ல போறியா? அப்போ ஒரு உயிரை நீ ஒரு மயிரான் கூட அன்றைக்கி மதிக்கல.
அதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து இர்ஃபான், அது வரைக்கும் இர்ஃபானை வந்து நான் வந்து பரவாயில்ல, ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தன் வளர்ந்து வரான்னு நான்லாம் மனசார அவனெல்லாம் பாராட்டிட்டு இருந்தேன். மனசுல நான் பாராட்டிருக்கேன், அது எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பண்ண? நீ நான் என்ன சொல்றேன், நீ ஆக்சிடென்ட் பண்ணதை நான் உன்னை தப்புனே சொல்லலை, நீ திமிர் எடுத்து போய் ஓட்டினேன்னு சொல்லலை, வேகமாக ஓட்டேன்னு சொல்லலை. யார் ஓட்டினாலும் விபத்து நடக்கும். நாளைக்கே நம்ம வண்டி ஓட்டுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது நடந்தால் விபத்து தான். இது யாருமே வந்து நடக்கவே நடக்காதுன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் கூட விபத்து வரும். ஸோ விபத்துங்கிறது வந்து யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதுக்கு உங்களை குறை சொல்லவும் முடியாது. பட் நமக்கு அதுக்கான அந்த ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம மனுஷங்க தானே, நம்மனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒரு உயிர் போயிருச்சு, ஒரு அம்மா இறந்துட்டாங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, ஒரு ஏர்னிங், அவங்க ஒரு வேலை செய்யக்கூடிய, அவங்க குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர், ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர் நம்மளோட வண்டி மூலமாக இறந்துட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த வருத்தமும் குற்ற உணர்ச்சிம்பாங்கல்ல, அந்த குற்ற உணர்ச்சி, அந்த கில்ட் இருக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு. அது இல்லைங்க இர்ஃபான்ட்ட. அதை வந்து என்னால் அது வந்து ரொம்ப தப்பான குணம். அதை மாற்றிக்கணும். அந்த குணத்தோடு நீ வளர்ந்து போனீங்கன்னா நீ ஆபத்தான விஷச்செடியாக மாறி நிற்ப. நாங்கள் ரேடியோவில் இருக்கும்போது சொல்லுவாங்க, மிர்ச்சி சிவா வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருந்தார், எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாருன்றதுக்காக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நான் நம்புறேன் அவர் பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு ஜாலியான ஷோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, ஊருக்கோ எங்கேயோ போயிட்டார், வேறு ஏதோ பர்சனல் ப்ரோக்ராம் போயிட்டார். அதுக்கப்புறம் ஏதோ வந்து இப்போ சுனாமி மாதிரி இயற்கை பேரிடரோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது. அதான் அந்த ஷோ வந்து அப்போ ரேடியோ நிறைய பேர் கேட்பாங்க, சரியா? அதுவும் மிர்ச்சி மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஷன்லாம் கேட்பாங்க. இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு பர்சனல் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்து அவசரமாக அந்த பேசுகிற துணியை மாற்றி திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு பாடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டு வந்து போனாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் ஊடகத்துறையில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் வெளியூருக்கு போயிட்டாரு, அது அங்கே இதாகுது, அதையே ஒருத்தர் அந்த அவ்வளோ மெனக்கெட்டு வந்து மாத்துறாருன்னா ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இது எப்படி அடுத்தவங்களை பாதிக்கும், பொசிஷனோட பவர் என்னன்னு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் நீ அந்த ஷெட்யூலை நீ ஆஃப் பண்ணியிருக்கணும். அடுத்தடுத்து காமெடியாக போடுற இந்த வீடியோஸ் இல்லை அடுத்தடுத்து உன்னோட கண்டென்ட் வந்துகிட்டே இருந்துச்சு பற்றியா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஒரு போஸ்ட்டு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் $10,000 ஒரு மாதம் நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா அதில் $1 கம்மியானாலும் மனித மனசு ஏற்றுக்காது பிரதர். அதெல்லாம் அதாங்க தப்பு, அதுதான் பக்குவம் இல்லைங்கிறேன் நான். நீங்கள் மேலே போக போக நீங்கள் அந்த பக்குவத்தை அடையணும். ஆனால் இர்ஃபான் வந்து அது கீழ் நோக்கி போயிட்டுருக்காரு. முன்னாடி கூட அந்த கெட்ட வார்த்தைலாம் நான் பேசி பார்த்ததில்லை. நீ மேலே போக போய் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிற. டேங்க் ப்ரோ அது பேர். அது டேங்க் கிடையாதுங்க. அது என்னங்க டேங்க்கு? நீ உன் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட அப்படி பேசுவியா? அடுத்த லெவல் டேங்க் அது. நீ வந்து மீடியாவில் பேசிட்டு போயிடுவேன். உன்னை பார்த்து பேசுகிறவங்க அவங்க அப்பா அம்மா கிட்டையும் அவன் கூட பழகிறவங்ககிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் தானே பேசிகிட்டு இருப்பான். நீ கேட்டால் நீ டேங்க்குன்ட்டு பேசிட்டு நீங்கள் என்ன இப்போ இவங்க பேசுகிற வார்த்தை நம்ம அவங்களுக்கு பேசலாமா? இர்ஃபான்ட்ட பேசினா அது உனக்கு ரொம்ப குழுன்னு இருக்குமா? நீ இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக நீ பேசுறீல, அதே விஷயத்த நாங்கள் இப்போ பேசினா உனக்கு சரியா? எவ்வளோ தப்புங்க அது. அந்த தப்பை வந்து நாங்கள் பண்ணுவேன், அது கேட்டால் அது ஒரு விதமான கல்ச்சர் அப்படின்லாம் நீங்கள் தெரியாது உங்களுக்கு. டேங்க் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது யூடியூப்லேயே. அதெல்லாம் தெரியல நமக்கு. நான் சொல்கிறது என்னென்னா அது தப்புனா தப்பு தான். அது வந்து சொசைட்டியை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிடும். இன்றைக்கி அப்படி தான் டாக்ஸிக்காக ஆக்கி வளர்த்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ டாக்ஸிக்காக மக்கள் செயல்படுறதுக்கு காரணம் எல்லாம் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் திட்டுவோம், எவ்வளோ வேணாலும் அசிங்கமாக பேசுவோம். அம்மாவை பற்றி பேசுறது. நீங்கள் எந்த வீடியோவுக்கு போங்க, கீழே கமெண்ட்ஸை போய் பாருங்கள். ஒரு பொண்ணு வீடியோ போட்டாலும் சரி, ஒரு பொண்ணு பேசினாலும் சரி, ஒரு புள்ள நல்லா மார்க் வாங்கியிருக்குங்க, அது கொஞ்சம் பேசுது தான், நான் மார்க் வாங்கியிருக்கேன், அது சாதிச்சுட்டு பேசுது, கீழே போய் கமெண்ட்டை போய் பாருங்கள். ஏன் அந்த புள்ள படிச்சிருக்கு, மார்க் வாங்கியிருக்குது, ஜெயிச்சிருக்கு, அது பேசுது. அது பேசுறது கேட்க பிடிக்கலன்னா போ. அவ்வளோ கெட்ட வார்த்தை போய் திட்டுறது, அவ்வளோ அபியூசிவாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது இல்லை? இதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? இந்த மாதிரி நாங்கள் டேங்க் கல்ச்சரு அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கு, இவங்களை பார்த்தா கற்றுக்குறாங்க. அப்போ நீ வளர உங்களை சுற்றி பார்வைகள் அதிகரிக்க அந்த பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் அந்த பொறுப்புணர்வை வளர்த்துக்கலைன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்டுவீங்க. மாட்டேன். ஏன்னா நான் ஒரு கட்சிக்கு சார்பாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, டேங்க் பண்ணிட்டு நீங்கள் எது பண்ணலாம். நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் பண்ணி கூட வந்து அப்படி அந்த அதில் பேசிக்குவாங்க அந்த கான்வர்சேஷனில். அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் வந்து காப்பாற்றா அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற, இன்னும் வேற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டினீங்க அப்படின்னா இப்பவே தெரிஞ்சிருக்கும், இந்த விஷயத்திலேயே தெரிஞ்சிருக்கும். லைட்டா இது ஒரு தப்பு தான், இதே நான் நியாயப்படுத்தல. இது என்ன எங்க இருந்து வருது அப்படின்னா கண்டென்ட்டு, நம்ம எதை போட்டா மக்கள் பார்ப்பாங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது, அதுலயும் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் போட்டு காட்டித்தான் மக்களோட பார்வையை கவனத்தை ஈர்க்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை.
யூ ஆர் ஆல்ரெடி வெரி ஃபேமஸ் பிக் யூடியூபர். அதனால் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இன்னொன்று, குழந்தை வெளியே ஆரோக்கியமாக பிறந்து வர வரைக்கும் இறைவனுடைய கையில் இருக்கலாம். அதனால தான் நம்ம ஊர் கண்ணு படக்கூடாது, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வைக்கிறதுல தொடங்கி இந்த ஊர் கண்ணு படக்கூடாது, உலக கண்ணு படக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம். அதை உங்கள் அம்மா நம்பலாம், உங்கள் ஃபேமிலி நம்பலாம், வேறு யாராவது நம்பலாம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு தெரியாது, அந்த குழந்தை வந்து உங்களையேன்னு பார்க்கல, அவங்க அம்மாவேன்னு பார்க்கல, ஆனால் அந்த குழந்தைய இப்போ உலகமே பார்த்துருச்சு. இது என்ன பேச்சு? இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? இது இந்த ஸ்கேன் இதை காட்டணும்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் காட்டக்கூடாது இல்லைங்க. அந்த குழந்தை வந்து வெளியில் வரட்டும், வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கும் ஒரு பருவம் வரணும், அப்புறம் தான் காட்டணும். ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தை பிறந்தா ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க தெரியுமா? அது நீங்கள் வந்து பிற்போக்குத்தனம்ன்றோ இல்லை வந்து ஒரு மூட நம்பிக்கை என்றோ பார்க்க வேண்டாம். ஆனால் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. ஃபார் சம் ரீசன் தே டிடன்ட் டூ தட். குழந்தை பிறந்தோடனே ஃபோட்டோ, நானாமே பிறந்த குழந்தையில வந்து ஃபோட்டோ எனக்கு இருக்காது. ஏதோ கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான், ரொம்ப ஏஜில் ஒரு கொஞ்சம் இந்த தவழ்கிற ஸ்டேஜ், இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் என்னை ஃபோட்டோவே எடுத்துருப்பாங்க. மொதல் ஃபோட்டோவே அப்படி தான் இருக்கும். தவள ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த அம்மனை குண்டியாக குப்புறக்க போட்டு ஒரு ஃபோட்டோ. இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அருணா கிளாசிக் போஸ், அந்த கிளாசிக் போஸ் அது எடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. இதுதான் அந்த டைமில் இருந்தவங்களோட புரிதல். ஏன்னா அது ஆயுசு குறைஞ்சிடும் அதுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும், பட் அது வேண்டாங்கிறது புரிதல். சிலது வந்து மெமரிஸில் இருந்தால் நல்லது, ஃபோட்டோஸில் இருக்கிறத விட மெமரிஸில் இருக்கிறது நல்லது. அந்த மெமரிஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறது அது இன்னும் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டையும் அக்சசபிளாக இருக்க ஒரு பொருள் வந்து எப்பவுமே வேல்யூபாக இருக்காது. உண்மைதான். ஸோ கொஞ்சம் ப்ரைவேட்டைஸ்டாக இருக்கிற ஒரு லைஃப்பில் கொஞ்சம் வேல்யூபிள் விஷயங்கள் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் இந்த தவறுகளை நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுப்புணர்வை வளர்த்துக்கோங்க. இர்ஃபான் மாதிரியான இருக்க இடத்துல, இவர் இர்ஃபானுக்கு மட்டும் நான் சொல்லலை, இது இர்ஃபான் இந்த விஷயம் இப்போ பேச்சு பொருளாக இருக்கனால இதன் மூலமாக இர்ஃபானே ஒரு வடிகாலாக பயன்படுத்திக்கிட்டு சொல்கிறோம். அவ்வளோதான். வடிகால பயன்படுத்தி வேறு வழி இல்லை. ஏன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் மாட்டலாம், நாளைக்கு இன்னொருத்தர் மாட்டலாம். மதன் கௌரி விஷயம். எந்த விஷயம்? மதன் கௌரி? மதன் கௌரி என்ன, அவரோட கல்யாண வாழ்க்கை, அதுக்கப்புறம் போன பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன ஆகுது? எல்லாத்தையுமே நீங்கள் பப்ளிக்கில் விற்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து பூதாகரமாக பேசப்படும். அவர் என்ன பண்ணார்? கல்யாணத்துக்கு பாட்டு போட்டு மியூசிக் ஆல்பமாக மாற்றி விட்டார். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு அவங்களே கம்போஸ்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். எல்லாரும் தானே அப்படிங்கிறீங்களா? ஏங்க அதெல்லாம் இல்லை, மில்லியன் கணக்கில் பார்த்து, அந்த மில்லியன் நம்மளும் ஒரு ஆள் தான், அவ்வளோதான். உண்மையை சொல்லிட்டு போயிடுறோம். அவங்க ஒரு ஆர்வத்தில் பண்ணுறாங்க, ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. பட் அது அந்த மாதிரி வரும் பொழுது பின்விளைவுகள் நல்லபடியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனால் கூட அதோடைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த குழந்தை இது வந்து யாரோ 10 11 எவனோ ஒருத்தன், என் கூட காலேஜில் படித்தவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இதே கல்ச்சரு. அது என்னென்னு புரியல. ப்ளூ கலர்னா பையன், இங்கே ரோஸ் கலர்னா பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இந்த பலூன் கட்டுறது, இந்த பலூன் உடைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த ரிவீல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் 25 வயசுக்கு மேலேயும் நான் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அதெல்லாம் ஆமாம். நீங்கள் என்ன ரிவீல் பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே நீங்கள் குழந்தைய வளர்த்தீங்கன்னா அதுக்கு ரிவீல் பண்ணிட்டு அழைதுங்க. இப்போ அது நீங்கள் கலர் 2 கலர் என்னடா வைக்கிறது, வரண்டா எல்லா கலரையும், அது வண்ண கோட்பாடுகளில் போயிட்டு இருக்குது அது பாட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்படி போய்கிட்டு இருக்குது. அவன் புதுசாக ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க. தேவையில்லாத வேலைகள் விட்டு விடுங்கள். இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் பொறுப்பாக நடந்து போங்கிறது தான் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக பேசவே வேண்டாம். அதனால தான் இதுவெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம், பட் இந்த யூடியூப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசும்போது இதை கடந்து போகாமையும் பேசாமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க விஷயங்களை. கொஞ்சம் ஒரு இதில் மாட்டும் போது எத்தனை பேர் அவரை பிடிச்சி கைது பண்ணுங்கள் தொங்குறாங்க, கடிச்சு விடுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு அதாவது அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு இது சரி, ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாரு, இல்லை ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லாரும் நம்ம ஹாப்பினஸ் மாதிரி அடுத்தவங்களும் ஹாப்பி அதை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அது ஓகேங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. பட் ப்ரைவேட்டான லைஃப் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதுதான் சொல்கிறோம். ஏன்னா உங்களோட இதை பார்த்துட்டு அவள் பொண்டாட்டிலாம் எப்படி பார்த்துக்கிறான், நீங்களும் தான் இருக்கீங்களேன்ட்டு எத்தனை குடும்பம் நாசமாக போகுது தெரியுமா? அதனால் புரிஞ்சுக்கோங்க, செய்யாதீங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. சூப்பர் பரிபரம். நம்ம சாதிக்கார பயல்களாக இருந்தாலும் யூடியூபர்ஸை பற்றி பேசாமல் விடாமல் கரெக்டாக நியாயமாக பேசி எல்லா விஷயமும் நம்ம வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து பேசலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தோம். அதுக்கப்புறம் எடுத்த முடிவுனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை பேசியிருக்கோம். மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.